ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி ½ கேஜியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஜாதிபத்திரி துண்டு 1, 10 மிளகு, சின்னதாக ஜாதிக்காய் துண்டு 1, அரை டீஸ்பூன் சீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட 15 பல் பூண்டு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சிக்கனை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது சிக்கனை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சதும் ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அரிசி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 1½ டம்ளர் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் கிளறுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் தக்காளி வேகட்டும். இப்போது லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி தயிர் விட்டு தக்காளியை கிளறி விட்டுக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க.
5 நிமிஷம் சிக்கனை இதே மாதிரி வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி திருப்பியும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. திருப்பியும் மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் சிக்கனை வேக விட்டுறலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. குக்கரை ஒரு சைடாக சாய்ச்சிட்டு அதில் இருக்கிற எண்ணெயை ஒரு ஸ்பூன் வச்சு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கன் துண்டுகளை திருப்பியும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பீஸுகளை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். கிரேவி குக்கர்லேயே இருக்கட்டும். அடுத்து இந்த கிரேவியில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1½ டம்ளர் அரிசிக்கு 2½ டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் பாதிக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் பிரியாணி செய்யும்போது சிக்கனில் ஒவ்வொரு துண்டுலையும் உப்பு காரம் நல்லா இறங்கி இருக்கும். சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும். நடுவில் ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சு பிரியாணியை தம் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை பிரியாணி மேலே ரவுண்டாக சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பிரியாணி சிம்லேயே 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.